வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுகள் நிகழ்ச்சியில் நாம் நேர்களை சந்திக்கின்றோம். இன்றைய பதிவுகள் நிகழ்ச்சியிலே கந்தளாயில் உள்ள மூதூரிலிருந்து இடம்பெயர்ந்த அகதிகள் மற்றும் மூதூருக்கு இப்பொழுது திரும்பிச் செல்கின்ற மக்கள் இன்னும் சம்பூரின் தற்போதைய நிலவரம் தொடர்பாக நாம் நேர்களுக்கு விவரணத்தை தர இருக்கின்றோம். சம்பூர் பகுதிக்கு நேரடியாக ஊடகவியலாளர்களை அரசாங்க தகவல் திணைக்களம் அழைத்து சென்றது. அங்குள்ள நிலவரங்கள் தொடர்பாகவும் மற்றும் கந்தளாய் மூதூர் பகுதி அகதிகளுடைய நிலவரங்கள் தொடர்பாகவும் இன்றைய பதிவுகள் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். முதலில் கந்தளாய் பகுதியில் இருக்கின்ற அகதிகள் தொடர்பான நிலவரங்களை நாம் பார்ப்போம். ராணுவத்தினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற சண்டையினை தொடர்ந்து சம்பூரை கைப்பற்றிய ராணுவத்தினர் கொழும்பிலிருந்து ஊடகவியலாளர்களை கந்தளாய், மூதூர் மற்றும் சம்பூர் பகுதிகளுக்கு அழைத்துச் சென்றார்கள். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மாலை இந்த பயணம் அமைந்தது. முதலாவது கந்தளாய் பகுதிக்கு நாம் சென்று பார்த்த பொழுது அங்கு மூதூரில் இருந்து இடம்பெயர்ந்த சுமார் 35,000-த்திற்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்த பிரதேசத்தின் வடுக்கள் தெரிந்தன. இப்பொழுது மூதூர் பகுதிக்கு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு அதிகமானவர்கள் திரும்பி சென்று கொண்டிருக்கின்ற போதிலும் பலர் பாதுகாப்பு குறைபாடுகளை காரணம் காட்டி கந்தளாயில் தங்கியிருக்கின்றார்கள். ஆனால் கந்தளாயில் தாழ்வு நில பிரதேசங்களில் தங்கியிருக்கின்ற அகதிகள் மழை காலத்தில் பெரும் சிரமமான ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையிலும் கந்தளாய் பகுதி அமைந்திருக்கவில்லை. மிகவும் வறுமைப்பட்ட மக்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். மூதூர் பகுதிகளில் தங்களுடைய சீவனோபாயத்தை கொண்டு செலுத்தியிருந்த இந்த மக்கள் கந்தளாய் பகுதியில் மிக பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றார்கள். கந்தளாயிலிருந்து உங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு திரும்பிச் செல்வதற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று அங்கிருந்த அகதிகளிடம் நாம் கேட்டோம். அங்கே எங்களை ஏற்கனவே எங்களுக்கு நாங்களாம் பாதிக்கப்பட்டது பக்கத்தில் உள்ள தமிழ் கிராமத்திலிருந்து கூடுதலாக செல்லுகளும், அடுத்தது இந்த எல்லா பகுதியிலிருந்தும் நாங்கள் செல்லுகள் வந்ததால நாங்கள் பாதிக்கப்பட்டு இங்கே வந்தோம். இப்போது அப்படியான வெடிச்சத்தங்கள் அங்கே இல்லை. அதால் போகிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். பாதுகாப்பு உறுதின்னு சொல்லலாம், ஓரளவு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் நேற்று முந்தின நாள்லாம் போய் ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே நிலப்பாடு சரியா இருக்கு, அதெல்லாம் போகலாம். சாமான்கள் தருவதாக சொல்லியிருக்காங்க. அரசு நிவாரணம் தருவதாக, அங்கே வந்து குடியேறினால் அரசு நிவாரணம் தருவதாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் போகிறத விரும்புகிறோம். ஒரு குறிப்பிட்ட 2 நாள் தான் அரசாங்க சாமான்களுக்கு கிடைச்சது. மற்ற எல்லாம் தனியார் நிறுவனங்களால் தரப்பட்ட சாமான்கள் தான் எங்களுக்கு. வீடுகள்லாம் இருக்கு, ஆனால் கொஞ்சம் பாதிப்புல தான் இருக்கு. ஆமிங்கள் குடியிருந்து இனி சாமான் சட்டை எல்லாம் அங்கே இங்கேயும் போயிட்டு, அதனால நாங்கள் வந்து இப்போ வந்து கூடுதலாக வந்து எங்கள் நாட்டில் பெண்கள் உழைச்சது தான் கூடுதலாக. நாங்கள் தான் வெளியூர் போய் நீ கூடுதலாக தாய் தகப்பன் சகோதரங்களை உதவி இல்லாமல் பெண்களோட உதவியில தான் நாங்கள் இப்போ வீடு வாசல் கட்டினது, கல்யாணம் கட்டினது எல்லாம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் மனதுக்கு வேதனையாட்ட நம்மளோட சாமான்கள் அழிஞ்சு போயிட்டு, இதுக்கு பிறகு நம்ம இப்படி ஒரு சாமான் சட்டு இப்படி ஒரு வீடு வாசல் கட்டுவோம்ன்ற சந்தர்ப்பம் நமக்கு இனி கிடைக்கிற இன்னும் இதுதான். அரசாங்க உதவி இன்னும் கிடைக்கல. எங்களுக்கு நிறுவனத்துல கொஞ்சம் சில உதவிகளை செஞ்சாங்க. மற்றபடி இனி சாப்பாடு கொஞ்சம் தந்துட்டு இருந்தாங்க. இப்ப 1 கிலோ அரிசி சும்மா 1/4 கிலோ பருப்பு அதில் தந்துட்டு இருக்காங்க. அது நமக்கு போறாது. இனி நம்மளோட சொந்த காசை கொண்டுதான் இனி கறியெல்லாம் நல்ல சமையல்லாம் வாங்குறனாக்க நம்மளோட காசை கொண்டு தான் செய்யணும். எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அப்ப சாமான்கள் எல்லாம் இல்லை, கதவெல்லாம் உடைச்சி சும்மா கிடக்கு. யாரும் பூட்டையும்ல சும்மா போட்டு போய்க்காங்கன்னு சொல்லி நாங்க தோப்புல இருக்கிறேன். இப்ப அங்க வெடி செல் பறந்ததால அங்க ஸ்கூல் வைக்காங்கல்ல சார், மேல அங்க இங்கேயும் ஓடி போறாங்க எல்லாரும். நாங்க அங்க இருக்கல, ஸ்கூல் போவோம், ஓதையில படிக்கிறது படி போவேன். எங்க அப்பா இங்க வெளியில, அதனால போவேல. அங்க போயிருக்கிறது ஒத்தரும் இல்லை. அநேகமானவர்கள் ரமலான் மாதத்திற்கு முன்பு மூதூர் பகுதிகளுக்கு திரும்பிச் செல்வதைத்தான் விரும்பினார்கள். கந்தளாய்க்கு செல்கின்ற அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் எவ்வாறாகிலும் இந்த மக்களை தங்களுடைய சொந்த இடங்களில் மீள குடியமர்த்துவதில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் விடயத்தில்
மிகவும் மந்தமாகவே செயல்படுகின்றார்கள். அரச சார்பற்ற நிறுவனங்கள் தான் இந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாக அகதிகள் தெரிவிக்கின்றார்கள். இன்னும் கந்தளாய் பகுதிகளில் பாடசாலைகளிலும் உறவினர் வீடுகளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு முழுமையான யுத்த நிறுத்த உடன்படிக்கை வராத வரைக்கும் மீளச் சென்று வாழ்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை என்றே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உண்மையில் அவர்கள் அந்த இடங்களில் இருந்து வந்த மனச்சுவடுகள், கவலைகள் அவர்களை மூடியிருக்கின்றன. ஒரு சிறுமி இவ்வாறு எங்களிடம் தெரிவித்தாள். அங்க போறதுதான் விருப்பம், எங்களுக்கு விருப்பம் இல்லை. திரும்ப வந்ததுக்கு பிறகு காக்கில பருப்பும் 50 கிலோ 100 கிராம் பயர்களும் ஒரு 1/2 கிலோ அரிசிகளும் ஒரு போதுமண்ட அளவுக்கு ஒரு சிறிய தேங்கனை கொஞ்சம் இவ்வளவுதான் எங்களுக்கு தருகின்றாங்க. நாங்க தோப்புல இருக்கையில எங்களுக்கு இன்றைக்கு நாளையும் பயங்கரமா தான் இருக்கு, செல்லு விழுந்து தான் இருக்கு. எங்களுக்கு இருக்கையில தோப்பு இல்லை, கஷ்டமா தான் எங்களுக்கு. நாங்க அகதியா கிடந்துன்னு பெருசாங்க சாமான் ஒன்றும் கிடைக்கையும் இல்லை, பெருசா சாமான் இல்லை. 1 கிலோ அரிசி 1/2 கிலோ பருப்பு. அப்ப நாங்க 6 பேர் குடும்பங்கள், நாங்க என்ன சமாளிக்க? எங்களுக்கு ஏழாது. எங்களோட கையில காசு இல்லை, வசதி இல்லை, மாப்பிள்ளமாக தொழில் இல்லை. நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு திரும்ப போக சொல்றாங்க. நாங்க போய் எங்க இருக்கையா? எங்கட வீட்டுல செல்லு விழுந்து எங்கட வீடுலாம் நாசமாயி கிடக்கு. அங்க ஆமிங்கராக்கள் எங்கட வீட்டுல குடியிருக்காங்க, உடுப்பெல்லாம் காவச்சி வைக்காங்க. எங்களுக்கு போக வசதி இல்லை, இங்கதான் கிடக்க வேண்டிய தலைவிதி எங்களுக்கு இருக்கு. அப்ப நான் ஐடிங் கார்டு இல்லை, ஒரு சாமான் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் அனாதியா தான் கிடக்கேன். பயமா இருக்கா? பயமா இருக்கு. எனக்கு வயசு 50, எனக்கு போவேல, கால் சோகம் இல்லை. விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையிலே நடைபெற்ற சண்டையின் பின்பு மூதூர் பகுதியிலிருந்து முஸ்லிம்கள் எல்லோரும் வெளியேறி கந்தளாய் பகுதிக்கு குடிபெயர்ந்திருந்தார்கள் அகதிகளாக. மீண்டும் மூதூர் பகுதிக்கு முஸ்லிம்கள் இப்பொழுது குடிபெற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் முழுமையான எல்லா நிவாரணங்களும் தங்களுக்கு கிடைத்தால் மட்டுமே தாங்கள் மீள குடிபெற விரும்புவதாக கந்தளாயில் உள்ள முஸ்லிம் தெரிவிக்கின்றார்கள். மூதூர் பகுதி இப்பொழுதும் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இங்கு மக்கள் சுமூகமான வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான அச்சமற்ற சூழ்நிலை இல்லை என்றே அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றார்கள். மூதூர் பகுதி மீண்டும் ஒரு அச்சமான சூழ்நிலைக்கு வந்து விடுமோ என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள். இங்கு நிரந்தரமாக வாழ்வதற்கு விரும்பினாலும் கூட எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்றே குறைப்பட்டுக் கொள்கின்றார்கள் மூதூர் பகுதி மக்கள். இப்பொழுது நாம் மூதூருக்கு அழைத்து வரப்பட்டோம். மூதூரிலும் முழுவதுமாக இராணுவத்தினர் தான் தரித்து நிற்கின்றார்கள். ஷெல் தாக்குதலில் சேதமடைந்த மூதூர் வைத்தியசாலை இப்பொழுது இயங்கி வருகிறது. ஆனால் அங்கு பொதுமக்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற தொடங்கியிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கு இன்னும் குடியேற முடியாத ஒரு சூழ்நிலையில் முஸ்லிம் மக்கள் தங்களுக்கான பாதுகாப்பு அங்கு இருக்குமா என்கின்ற அச்சத்துடனேயே வாழ்ந்து வருகின்றார்கள். மீண்டும் அரசாங்க படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஒரு சண்டை மூண்டு வருகின்ற பொழுது தாங்கள் மீளவும் அகதிகளாக்கப்பட்டு விடுவோமோ என்கின்ற அச்சம் மூதூர் பகுதி மக்கள் மனதிலே குடிகொண்டிருக்கிறது. மூதூர் பகுதி எங்கனுமே ஷெல் தாக்குதலால் சேதமடைந்த வீடுகளும் கட்டிடங்களும் அரச அலுவலகங்களும் பாடசாலைகளும் எங்களது கண்களுக்கு தெரிந்தன. இவற்றை மீள புனருத்தாரணம் செய்வதற்கான அவசர உதவிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்றே மூதூர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். கந்தளாயில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் மீண்டும் தங்களுடைய இடங்களுக்கு அவர்கள் வந்து குடியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இடங்களில் நிம்மதியாக குடியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றும் தங்களுடைய வீடுகளில் இராணுவத்தினர் நிறைந்திருக்கின்றார்கள் என்றும் மூதூர் பகுதி வாசிகள் தெரிவிக்கின்றார்கள். மூதூர் பகுதியில் முக்கியமாக தமிழர் பிரதேசங்கள் வெறிச்சோடியே காணப்படுகின்றன. அங்கு மக்கள் இல்லாமல் அனைவரும் அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மூதூரிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் திருகோணமலை மற்றும் கந்தளாய் பகுதிகளில் குடியேறியிருக்கின்றார்கள். மூதூர் பகுதியிலே வியாபாரம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. 1-2 சிற்றுண்டி சாலைகள் மட்டுமே திறந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது.
இப்பொழுதுதான் மீள குடியமர்கின்ற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வருகிறார்கள். பாதுகாப்பு நிலவரம் தொடர்பான அச்சம் அவர்களுடைய மனங்களிலே இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. மீண்டும் தாங்கள் இடம்பெயரக்கூடாது என்பதே இவர்களுடைய வேண்டுதலாக இருக்கிறது. தங்களுடைய இடங்களுக்கு வந்தாலும் கூட அரசாங்கத்தினர் உடனடியாக நிவாரணப் பொருட்களை வழங்குவதில் அசட்டை செய்வதாகவே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நான் இப்ப 20ஆம் தேதி கொஞ்சம் பயனில்லை தான் இருக்கு. வருமானங்கள் எதுவும் இல்லை, தொழிலே போகல. அரசாங்க வருமானம் ஒன்றும் கிடைக்கல, இன்னும் இல்லை என்று வரல. ஆனா அரசாங்க நிவாரணம் ஒன்றும் வரவில்லைன்னு சொல்றாங்க. பயம் கொஞ்சம் பயன் இருந்துட்டு தான் இருக்கணும். சரியான முறைக்கு பயம் எங்க இல்லைன்னு விலைகள் சத்தம் கேட்கிற இரவே இல்லை. அதால கொஞ்சம் பச்சமா தான் இருக்குது. இன்னொரு 5 மணிக்கு போறவங்க மாதிரி இரவு முத்துல பயமா தான் இருந்துட்டீங்க. ஒரே சத்தம் இப்ப கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிருக்கு. இரவுலாம் கொஞ்சம் சத்தம் கேட்கும். சமாதானம் வரணும், அதான் எல்லா மக்களும் விரும்புறாங்க. அப்ப அரசாங்கமும் எல்டிடியும் சேர்ந்து ஒரு உடன்பாட்டுக்கு வந்து ஒரு நிரந்தர ஒரு சமாதானம் வருவதை நாங்க வர வைக்கிறோம். சமாதானம் இந்த ஊருக்கு கட்டாயம் தேவை. சமாதானம் இருந்தாதான் மக்கள் வாழலாம். சமாதானம் இல்லாட்டி ஒன்றும் செய்யல இருக்காங்க. ஆனா பயம் இன்னும் போறது இன்னும் கொஞ்சம் காலம் செல்லும். ஏன்னா மக்கள் அவ்வளவு பயந்து சென்றிருக்காங்க. அந்த எல்டிடி பொதுவாக இங்க ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு நிலவரம் காணப்படுறதுனால தான் மக்கள் சுயமாக தங்களோட விருப்பத்துல அவங்க இங்க வந்து தங்களோட ஊர்ல குடியேறி கொண்டிருக்கிறாங்க. மூதூரிலே கிழக்கு பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்தில் அகதிகளாக தங்கியிருந்தனர். இப்பொழுது போலீசாரும் ராணுவத்தினரும் அவர்களை உடனடியாக தங்களுடைய பிரதேசங்களுக்கு சென்று குடியமருமாறு கேட்டிருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் மூதூர் கிழக்கு பகுதி தமிழ் மக்கள் அரச வற்புறுத்தலின் பேரில் மீள குடியமர வருகின்றார்கள். அவங்க எல்லாரும் ஒருத்துக்கு வெளிக்கூடுறாங்க, நீங்களும் போங்க, உங்களுக்கு அங்கே பாதுகாப்பெல்லாம் தருவாங்க, முகாம போட்டு நிவாரண சாமான்லாம் தருவாங்க, உங்களுக்கு இது பாதுகாப்பெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட்டு தருவாங்க. இங்கே இப்போ மழை காண்டி கஷ்டமா இருக்கு இருக்கிறதுக்கு. மாறி மழை காலம் பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டமா இருக்கு. இங்கே முகாம் விட்டாலும் போகணும், இல்லை இருந்தால் தண்ணி வசதி சாப்பாடு வசதி தர மாட்டேன், நீங்கள் உங்கள் ஊருக்கு போக முடியுது சொல்லிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஜனம் தான் போகுது, கொஞ்சம் ஜனம் இருக்குது. இருக்கிற ஜனத்துக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த பயத்தில் மற்ற ஜனங்களும் பள்ளிட்டு கொண்டு இருக்கு. அதெல்லாம் நாங்களும் போய் கொண்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு அங்கே போயிட்டு இது வித பாதுகாப்போ எதுவுமே இல்லை எங்களுக்கு. சரியா இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து அங்கே வந்து எல்லா உதவியும் செய்ய முடியும் சொல்லி. ஆனால் இப்படி நாங்கள் 4-5 தடவை நாங்கள் இந்த இதில் இப்படி மாட்டுப்பட்டுருக்கோம். நாங்கள் ஓடி இப்ப நாளைக்கு பாருங்க அங்க போனோடனே அங்க ஒரு பிரச்சனை நடந்தோடனே ரவுண்டா போட்டு எங்களை ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரும் ஒதுக்கி கொண்டு போய் எதனா ஒரு கொண்டு செய்வாங்க, இல்லைன்னா வெட்டுவாங்க சுடுவாங்க. இதெல்லாம் இதான் அவங்க அங்க நடக்கிற பிரச்சனை. அது பிறகுதான் எங்க நம்ம தமிழ் எம்பி சரி யார சரி வந்து பாப்பாங்க, உயிர் போனதுக்கு தான் வந்து பாப்பாங்க. மூதூர் கிழக்கு பகுதியில் மீள குடியமர வருகின்ற தமிழ் மக்கள் தொடர்ந்தும் ராணுவ அச்சுறுத்தல் காரணமாக அங்கு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை என்றே தெரிவிக்கின்றார்கள். ஏனெனில் மீண்டும் செல்வநகர் பகுதிகளில் ஷெல் தாக்குதல்கள் இடம்பெறுகின்ற காரணத்தினால் அங்கு நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலை இருப்பதாகவே குறிப்பிடுகின்றார்கள். தோப்பூர் பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களும் முழுமையாக அங்கு மீள குடியமர விருப்பம் தெரிவிக்கவில்லை. அவர்கள் இன்னும் திருகோணமலை பாடசாலைகளிலும் மற்றும் கலாச்சார மண்டபங்களிலுமே தங்கியிருக்கின்றார்கள். மூதூருக்கு வருகின்றவர்கள் சுய விருப்பத்தின் பேரில் வரவில்லை என்பதையே அவர்களுடைய வாக்குமூலங்கள் காட்டுகின்றன. இடம்பெயர்ந்து வந்து மூர்ல ஆஸ்பத்திரிக்கு வந்தான், பிள்ளை கை குழந்தைய கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துருந்தான். வந்த நேரம் போய் கூட வசதி இல்லை. 10 மணிக்கு சண்டை பிரச்சனை தொடங்கினதுல இருந்து நாங்க ஸ்டேஜுக்கு நின்றோம். ஸ்டேஜுக்கு நின்று 4ஆம் தேதி எல்லா மக்களோட சேர்ந்து மூர் மக்களோட சேர்ந்து ஓடி வந்தனாங்க. கிளிவட்டிக்கு ஓடி வந்த நேரம் தான் எங்களோட செல் விழுந்து, நாவலடியில செல் விழுந்து எங்களோட தங்கச்சி எங்களோட அப்பாவும் வீட்டோட இருந்துட்டாங்க. அப்படியே அதனால இப்ப நாங்க வந்து கிளிவட்டி பள்ளிக்கூடத்துல இருந்து 5ஆம் தேதி பஸ் விட்டு ஏத்தினவங்க இங்க கொண்டு விட்டுருக்காங்க. இப்ப இந்த கொளிச்ச விட்டு எங்களுக்கு கொளிச்சு தேவைப்படுதான் மூருக்கு போட்டாங்கன்னு 3 மக்களை பயப்படுத்தி கொண்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்ப நாங்க அங்க இருந்து நாங்க முதல் பம்பரெல்லாம் அடிச்சவங்க இல்ல, அந்த பயத்துல நாங்க மூதூர் சேச்சில போய் இருந்தோம். மூதூர் சேச்சி அங்க டவுன்ல இருந்த நாங்க இருந்து அங்கேயும் பாலால சண்டைகள் நடக்க இப்ப இந்த இடம்பெயர்ந்து இப்படியா மாறி ஆகலாம் இல்லை ஒரு ஆள் விட்டு பிரிஞ்சு வந்தாங்க. இப்போ எங்களோட சொந்த வீடு வாசல்லாம் உடப்பட்டிருக்குது. உடப்பட்டு இனி செல்லுகள் விழுந்து அந்த பிரச்சனை. மற்றது எங்களுக்கு முஸ்லீம் ஆக்கள் வளர்ச்சி ராணுவம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனைகள். இப்போ அதுக்குங்க இப்போ எங்களை பிள்ளைக்கெல்லாம் அங்கே இருக்கையில் அது ஆம்பளத்தின இல்லாமல் அவன் புருஷனங்க அண்ணனுங்க தம்பி எங்கன்னு கேட்டு
நாம் இப்பொழுது சம்பூர் பகுதியில் இருக்கின்றோம். சம்பூர் பகுதி முழுவதுமாக இராணுவ கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. உண்மையில் ஒரு நீண்ட யுத்தத்தின் பின்பு விடுதலை புலிகள் இந்த இடங்களை விட்டு சென்று விட்டார்கள் என்று இராணுவத்தினர் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இங்கு எந்தவித மனித நடமாட்டமும் இல்லாத ஒரு பகுதியாகவே சம்பூர் பகுதி காணப்படுகிறது. வெறும் வீடுகளும் மற்றும் கைவிடப்பட்ட கால்நடைகளும் இன்னும் வெறிச்சோடிய வீதிகளும் தான் இங்கு காணப்படுகின்றன. இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மீண்டும் இந்த மக்களை சம்பூர் பகுதிகளில் குடியிருத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அது எப்பொழுது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அகதிகளாக சென்றவர்கள் திரும்பி வருவது எப்பொழுது? ஊடகவியலாளர்களுடைய இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் சம்பூர் பகுதியை சென்று பார்வையிடுவதாகும். சம்பூர் பகுதிக்கு முன்பு நாம் கட்டைப்பறிச்சான் ராணுவ முகாமில் சம்பூர் பகுதியில் இடம்பெற்ற இராணுவத்தினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்பான விளக்கத்தை இராணுவத்தினர் தந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கட்டைப்பறிச்சான் பகுதியாகும். கட்டைப்பறிச்சான் பகுதி பரம்பரையாக தமிழர்கள் வாழ்ந்த இடமாகும். இப்பொழுது பாரிய அளவில் இராணுவ முகாம்களும் இராணுவத்தினருமே அங்கு காணப்படுகின்றார்கள். இந்த இராணுவ முகாம் விடுதலை புலிகளுடைய பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி மீள பெறப்பட்டிருப்பதாக அங்கு இராணுவ அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மீண்டும் இந்த இடங்களில் யுத்த அபாயம் இருப்பதாகவே பெயர் குறிப்பிட விரும்பாத இராணுவ அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். தங்களுடைய இராணுவ நிலைகளை பலப்படுத்துவதில் இராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். கட்டைப்பறிச்சான் பகுதி அச்சுறுத்தலுக்கு உள்ளான பகுதியாக இருப்பதாகவும் தொடர்ந்து ஷெல் தாக்குதல்கள் அபாயம் இருக்கின்ற பகுதியாகவும் உணரப்படுகிறது. ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது தமிழீழ விடுதலை புலிகளுடைய கட்டைப்பறிச்சான் சோதனை சாவடியாகும். யுத்த சூனிய பிரதேசத்தை தாண்டி இந்த சோதனை சாவடியின் ஊடாகத்தான் சம்பூர் பகுதிக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது இந்த பகுதியை இராணுவம் கைப்பற்றியிருப்பதன் காரணத்தினால் யுத்த நிறுத்த உடன்படிக்கை முற்றுமுழுதாக சீரழிந்து விட்டதாக அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் தெரிவித்திருக்கின்றார். இந்த பகுதி ஊடாக நாம் நடந்து சென்ற பொழுது அழிவின் சுவடுகளையே நாம் கண்டோம். சம்பூர் இப்பொழுது இராணுவத்தினருடைய கைகளில் வந்திருக்கிறது. செல்வநகரில் இருந்து மூதூர் கிழக்கு பகுதி வரைக்கும் சம்பூர் பகுதி வரைக்கும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மாவிலாறும் இராணுவத்தினருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளுடைய தாக்குதல் இப்பொழுது இல்லை. ஈச்சலம்பற்று பிரதேசத்திலிருந்து அவர்கள் ஆர்ட்டிலரி அடிக்கிறார்கள். இப்பொழுது சில இடங்களில் பெரிய இடமாக இருக்கின்ற காரணத்தினால் சிலர் இருக்கலாம். நாங்கள் இப்பொழுதும் அந்த பிரதேசங்களை சுத்திகரிப்பதில் ஈடுபட்டு வருகின்றோம். நேருக்கு நேரம் அவர்கள் வரவில்லை. அவர்கள் இந்த இடத்தை விட்டுட்டு போய்விட்டார்கள் என்பதுதான் விடயம். இன்னும் இங்கு சிவில் ஆட்களை கொண்டு வந்து நாம் இன்னும் இருத்தவில்லை. முயற்சி செய்கின்றோம். இது சம்பூரின் முகப்பு பகுதியாகும். கணேசபுரம் பகுதியில் நாம் அங்கு விடுதலை புலிகளுடைய முக்கிய முகாம்கள் மற்றும் காவலரண்களை பார்த்தோம். இந்த காவலரண் பகுதியிலும் முக்கிய முகாம்கள் அமைந்திருக்கின்ற பகுதிகளிலும் பெரும் சண்டை நடைபெற்றதற்கான அடையாளங்கள் தென்பட்டன. தமிழர்களுடைய பிரதேசங்களை கைப்பற்றுவதன் மூலம் யுத்த நிறுத்த உடன்படிக்கை முழுமையாக மீறப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நோர்வேயும் மற்றும் முக்கியமாக உதவி வழங்கும் நாடுகளும் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான முன் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. சம்பூர் பகுதி பலவந்தமாக கைப்பற்றப்பட்டது தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. விடுதலை புலிகள் தங்களுடைய இராணுவ தளபாடங்களை எடுத்துக்கொண்டு சம்பூர் பகுதியை விட்டு துரிதமாக பின்வாங்கி இருப்பதன் காரணத்தினால் இது இராணுவத்தினருடைய கைக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. சம்பூரை நாம் சென்று பார்த்த பொழுது அங்கு
இடிபாடுடைய கட்டிடங்களையும் முறிந்து போன மரங்களையும் கைவிடப்பட்ட கால்நடைகளையும் மற்றும் இறந்து போன கால்நடைகளையுமே காண முடிந்தது. மக்கள் அவசரமாக சம்பூரை விட்டு வெளியேறி இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. பாதைகளில் இருக்கின்ற முச்சக்கர வண்டிகளும் துவிச்சக்கர வண்டிகளும் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். திடீரென்று சண்டை மூண்டதன் பின்னர் அங்கிருந்து அவர்கள் முற்று முழுதாக வெளியேறி இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த மக்கள் வாகரை பகுதியில் குடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பூர் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 55வது சுதந்திர கட்சி மகாநாட்டில் தெரிவிக்கும் பொழுது மிகவும் குதூகலமாகவே இருந்தார். ඒකම යබුවෝගෙට මුණ දුන්නා බවක්නුව මේ වන විට සාම්පූර්ය ජනතාවගේ සුභසිද්ධිය සඳහා එහි ජීවත් වන ජනතාවගේ සුභසිද්ධිය පිණිස සාම්පූර්ය වෙත අපේ හමුදා සාම්පූර්ය අත්පත් කරගෙන තිබෙන බව ஆமாம், அந்த சவாலை வெற்றி கொண்டதன் பிரதிபலனாக இப்போதைய சந்தர்ப்பத்தில் எமது பாதுகாப்பு படையினர் திருகோணமலையின் சம்பூர் பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அங்குள்ள மக்களின் நலனுக்காக வழிகோலி இருக்கின்றார்கள் என்ற சந்தோஷமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். சுதந்திர கட்சியினுடைய 55வது ஆண்டு நிறைவு விழாவில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுதந்திர கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு பாதுகாப்பு அமைச்சராகவும் இருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் சம்பூரை தாம் கைப்பற்றிவிட்டதாக மிகவும் உணர்ச்சி வசப்பட்டுத்தான் பேசினார். மாவிலாறு அணைக்கட்டைத்தான் முதலில் திறந்து விடுவதற்காக யுத்தம் நடைபெறுகிறது என்றே தெரிவிக்கப்பட்டது. தண்ணீருக்கான யுத்தம், மனிதாபிமானத்திற்கான யுத்தம் என்றே இந்த யுத்தத்திற்கு பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த யுத்தம் இடங்களை கைப்பற்றும் யுத்தமாக விரிவடைந்திருக்கிறது. ஆகவே யுத்த நிறுத்த உடன்படிக்கை முழுமையாக கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பூரின் முக்கிய பகுதிகளாகும். சம்பூர் பகுதி முழுவதுமாக வெறிச்சோடியே காணப்படுகிறது. அங்கு மக்கள் எவருமே இல்லை. மீள குடியமர்த்துவது தொடர்பாக எந்தவிதமான முன்னேற்பாடுகளும் இதுவரை செய்யப்படவில்லை. சம்பூர் பகுதி கைப்பற்றப்பட்டது தொடர்பாக அரசியல்வாதிகளுடைய அறிக்கைகளும் இன்னும் மகிழ்ச்சி பெரு ஆரவாரங்களுமே தென்படுகின்றதே தவிர அங்கிருந்து வெளியாகிய ஆயிரக்கணக்கான பொதுமக்களுடைய நிலவரம் தொடர்பாக எவரும் பேசுவதாக இல்லை. சம்பூர் பகுதி தற்பொழுது முழுமையாக ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாகவே அமைந்திருக்கிறது. இந்த இடங்களில் மக்களை மீள குடியமர்த்தப்பட வேண்டும் என்று சர்வதேச தொண்டர் ஸ்தாபனங்கள் தொடர்ந்தும் அரசாங்கத்தை அறிவுறுத்தி வருகின்றன. ஆனால் யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு அமைவாக சம்பூரை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற எந்தவிதமான நிலைமைகளும் கொழும்பு அரசியலில் காணப்படவில்லை. பிரதமரும் பிரதி பாதுகாப்பு அமைச்சருமான ரட்னஸ்ரீ விக்ரமநாயக்க ஒரு அங்குலத்தையேனும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்று தெரிவித்தார். தேவையெனில் மீண்டும் மீண்டும் தாம் கைப்பற்றுவோம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். விடுதலை புலிகள் சொன்னார்கள், நாங்கள் அது இருக்கிறது இது இருக்கிறது, நாங்கள் அடித்தால் அடிப்போம், மிக பெரும் அளவில் தாக்குவோம் என்று சொன்னார்கள், கொழும்பை தாக்குவோம் என்று சொன்னார்கள். அந்த முறையில் அவர்கள் மிகவும் பின்தங்கி விட்டார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முதலாவது விஷயம் நாட்டை பாதுகாப்பது. நாட்டை நாம் மிகவும் பாதுகாப்பது எங்களுடைய முக்கிய கடமையாக இருக்கிறது. அந்த விடயத்தை தான் நாம் செய்தோம். அதுதான் எங்களுடைய முதல் கடமையாக உள்ளது. அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இங்கே சிலர் சொல்லுகின்றார்கள், நாங்கள் புதிதாக கைப்பற்றிய விடயத்தை, புதிதாக கைப்பற்றிய நிலத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று.
அங்கு தமிழ்ச்செல்வன் சொன்னால் அது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் இங்குள்ளவர்கள் சொல்கின்றார்கள் அதுதான் புதினம். நாங்கள் என்ன வெளிநாட்டையா பிடித்து வைத்திருக்கிறோம்? நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம், நாங்கள் பிடித்த ஒரு அங்குலத்தை கூட நாங்கள் மீள கொடுக்க மாட்டோம். இன்னும் நாங்கள் பிடிப்போம். இப்பொழுதும் நாங்கள் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விடயங்களை நாம் அளிப்போம். எங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களை தெரிவு செய்து நாம் அதனை இல்லாமல் ஆக்குவோம். யுத்தம் என்று வந்தவுடன் முதலிலும் கடைசியிலும் அகப்பட்டு பிரச்சனைக்குரியவர்களாக மாறுபவர்கள் பொதுமக்கள் தான். நாம் பார்க்கும் இடம் எங்கனம், வடக்கு கிழக்கு எங்கனம் அகதிகளாகவே நிரம்பி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த நிலை எப்பொழுது மாறும் என்பதே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. மர நிழல்களிலும் மற்றும் பாலங்களுக்கு அடியிலும் தங்களுடைய குழந்தைகளையும் சிறுவர்களையும் பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டு மக்கள் பெரும் கஷ்டப்படுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பெண்களுடைய கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. மலசல கூட வசதிகள் இல்லாமல், வீடு இல்லாமல், மர நிழலில்